ஹேக்கிங்க ஒரு கேம் மாதிரி விளையாடி கத்துக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். வெப் செக்யூரிட்டில 02 ப்ரோ இந்த நட்டாஸ் வார் கேம் சீரிஸ் பார்த்து கத்துக்க போறோம். இந்த பிளேலிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோல நீங்க ஒரு வெப்சைட்டோட பாஸ்வேர்ட சோர்ஸ் கோட் வழியா கண்டுபிடிக்க போறீங்க. ஓவர் தி ஒயர் கம்யூனிட்டில மாஸான ஒரு லைன் இருக்கு. "வி ஆர் தி 1% வி ஆர் ஹேக்கர்ஸ் அண்ட் வி ஆர் குட் லுக்கிங்." நீங்களும் அந்த 1% எலைட் ஹேக்கர்ஸ் லிஸ்ட்ல ஒரு ஆளாக ரெடியா? வாங்க கத்துக்கலாம். ஹலோ நர்ட்ஸ், வெல்கம் டு CN3. நம்ம சேனலில் எத்திக்கல் ஹேக்கிங்கை டெக்னிக்கல் ஓரியன்டாக கற்றுக் கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான பிளேலிஸ்ட் லான்ச் பண்ணுறோம். அதுதான் ஓவர் தி ஒயர் நட்டாஸ் வார் கேம் டியூட்டோரியல். ஓவர் தி ஒயர் கம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணுற இந்த கேம்ஸில் உங்கள் செக்யூரிட்டி கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் நட்டாஸோட ஒவ்வொரு லெவலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல இந்த நட்டாஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஓவர் தி ஒயரில் நிறைய வார் கேம்ஸ் இருக்குது. யூஸ்வலி யூனிக்ஸ், லினிக்ஸ் பேசிக்ஸ் கற்றுக்க பேண்டிக் தான் ஃபஸ்ட்டு சஜஸ்டட் ஆர்டரில் இருக்கும். ஆனால் நீங்கள் வெப் செக்யூரிட்டி சைடில் போக போகிறீங்கன்னா நீங்கள் பிக் பண்ண வேண்டிய கேம் நட்டாஸ். இது ஒரு ஃபன்ஃபில்டு கேம் மாதிரி தான். ஆனால் ரியல் வேர்ல்டு வெப்சைட்டில் என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குமோ அதெல்லாமே இங்கே நம்ம கற்றுக்கலாம். ஒவ்வொரு கேமுக்கும் செப்பரேட் லாகின் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெவல் 0வோட கான்செப்ட் என்னன்னா வியூ பேஜ் சோர்ஸ். ரியல் டைம் எக்ஸாம்பிளாக வந்து இப்போது ஒரு மேஜிக் ஷோ நடக்குதுன்னு வைங்க. நமக்கு முன்னாடி ஒரு ரேபிட் வர வைப்பாங்க. அது எப்படி வருதுன்னு ஸ்டேஜ் பின்னாடி போய் பார்த்தா தான் புரியும். அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டும் ஃப்ரண்டில் நமக்கு ஹோம், லாகின்னு எல்லாமே அழகாக தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி சோர்ஸ் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சில சமயம் டெவலப்பர்ஸ் தெரியாமல் முக்கியமான பாஸ்வேர்டை கூட அங்கே கமெண்ட்ஸாக விட்டுடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம டார்கெட். சரி, இப்போ ப்ராக்டிக்கல் ஃபீல்டில் இறங்குவோம். ஓகே, இப்போ வந்து குரோம் ஓப்பன் பண்ணுங்க. அதில் வந்துட்டு ஓவர் தி ஒயர்னு டைப் பண்ணுங்க. நம்ம வெப்சைட்டோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டே இருக்கும், ஓவர் தி ஒயர் வார் கேம்ஸ்ன்ட்டு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, அதில் பேண்டிட்டு, லெவித்தான், கிரிப்டோன் இந்த மாதிரி நிறைய வந்து வார் கேம்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து நட்டாஸ் தான் இப்போ வந்து சூஸ் பண்ண போகிறோம். எதுக்காகனா வெப் செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து நட்டாஸ் சூஸ் பண்ண போகிறோம். இப்போ நட்டாஸில் வந்து ஓவராலாக வந்து 33 லெவல்ஸ் இருக்கும். 33, 34 லெவல்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம லெவல் 0லேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து அவங்க யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து லோகின் கிரெடென்ஷியல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த யூஆர்எல்லை வந்து காப்பி பண்ணி ஒரு நியூ டேப்பில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதுவும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. லெவல் 0க்கு அவங்களே யூசர் நேம் பாஸ்வேர்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா லெவல் 1ஓட பாஸ்வேர்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் நோட் பண்ணி வைங்க எல்லா வாட்டி. யூசர் நேம் வந்து இப்போ நெட்டாஸ் 0 ஆனதில் லைக் 0 லெவல் ஆனதில் இது 0 இருக்கும். ஸோ நெட்டாஸ் 0ன்றது யூசர் நேம், அதே தான் பாஸ்வேர்டு. நெட்டாஸ் 0ன்றது தான் பாஸ்வேர்டு வரும். லைக் ஃபஸ்ட்டு 0 1க்கானது 0th லெவலானது இதுதான் பாஸ்வேர்டு யூசர் நேம். லைக் அந்த பேஜ் இப்போ ஓப்பன் ஆயிருச்சுல்ல, பேஜ் பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். யூ கேன் ஃபைண்ட் தி பாஸ்வேர்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல் ஆன் திஸ் பேஜ். இந்த பேஜில் நம்ம வந்து நார்மலாக ஒரு யூசர் ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்ம பார்த்தாச்சுன்னா இந்த இவ்வளோ தான் இருக்குது. வேறு இந்த சப்மிட் டோக்கன்ஸ்ன்ற மாதிரி அவங்களோட யூஆர்எல் இருக்குது. அந்த யூஆர்எல் வந்து நெக்ஸ்ட் ரீடைரக்ட் பேஜில் போகுது. இங்கே நமக்கு எந்த பாஸ்வேர்ட்ஸும் கிடைக்கும். இந்த பேஜில் நமக்கு ஏதாச்சும் பாஸ்வேர்டு இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு ஹேக்கர் மைண்டோ இல்லை ஒரு டெவலப்பர் மைண்டில் வந்து இந்த மாதிரி யோசிப்பாங்கன்னா, ஓகே இது சோர்ஸ் கோடை வந்து செக் பண்ணி பார்க்கலாம், சோர்ஸ் கோடில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு. இப்போ சோர்ஸ் கோட் எப்படி பார்க்குறதுன்னா, நமக்கு இதில் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ்ன்னு இருக்கும். இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணாலும் சோர்ஸ் கோடுக்குள்ளாடி போயிடும். இப்போ இந்த சோர்ஸ் கோட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு HTML பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னா ஒரு HTML, CSS எல்லாம் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம இந்த கமெண்ட்ஸில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இதில் நீங்கள் இது கமெண்ட்ஸ் பார்த்தாச்சுன்னா இது இங்கே ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. சேம் கீழே வந்து பார்த்தாச்சுன்னா த பாஸ்வேர்ட் ஆஃப் நட்டாஸ் 1 இஸ் அப்படின்ற மாதிரி இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும், தெரியுதா? இதுதான் உங்களுக்கு பாஸ்வேர்டு, ஃபர்ஸ்ட் லெவலுக்கான பாஸ்வேர்டு. இதை வந்து ஒரு நோட் பேடில் போட்டு வைப்போம். ஓகே, இப்போ இது வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ வந்து லெவல் 0ல் இருக்கும், லெவல் 1க்கு போகலாம்.
இதில் வந்து யூசர் நேம் மட்டும்தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. யூசர் நேம் மட்டும் இருக்கும், உங்களுக்கு யூஆர்எல் இருக்கும். பாஸ்வேர்டு இதில் வந்து இருக்காது. பாஸ்வேர்டு வந்து நம்ம இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி ஒரு நியூ பேஜில் வந்து போட்டு, யூசர் நேம் நேரமே சொல்லியிருந்தேன், நெட்டாஸ் 1. யூசர் நேம் அதில் செக் பண்ணாலும் அதுதான் இருக்கும். இது ஃபஸ்ட் லெவல் ஆனாலும் நெட்டாஸ் 1. பாஸ்வேர்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்தோம்ல நோட்பேடில், நம்ம பேஜ் சோர்ஸில் இருந்து எடுத்த பாஸ்வேர்டை இதில் ஒன்று பேஸ்ட் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணியாச்சுன்னா இங்கே பாருங்கள், நெட்டாஸ் 1ல் வந்து நம்ம வந்தாச்சு. இதோடது நெட்டாஸ் 0ன்னு இருக்கும், லெவல் 0. இப்போ லெவல் 1ஓட பாஸ்வேர்டை நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்குள்ளாடி என்ட்ரு ஆகிட்டோம். இந்த மாதிரி வந்து ரிவீல் ஆகிறதோட பேர் வந்து இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசர்ன்பாங்க. நீங்கள் வந்து ஒரு பக் பவுண்டி ப்ரோக்ராமுக்குள்ளாடி என்ட்ரு ஆகும் போதும், இப்போ நீங்கள் பக்ஸ் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ லைக் இம்பார்ட்டன்ட் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்கும்ல, க்ரெடென்ஷியல்ஸ் லைக் கிளைண்ட் டீட்டெயில்ஸ், கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் ஏதாச்சும் ஒன்று இதை உங்களுக்கு பக்கில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் நீங்கள் பக் பவுண்டி ப்ரோக்ராமில் ரிப்போர்ட் பண்ணும்போது இது வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசர் பேஸ் கீழே தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இங்கே நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, ரியல் வேர்ல்டில் ஒரு டெவலப்பர் தெரியாமல் முக்கியமான க்ரெடென்ஷியலில் கோடில் கமெண்டாக பண்ணி வச்சா அது ஒரு பெரிய செக்யூரிட்டி ஃப்ளா. ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் சோர்ஸ் கோட் க்ளீன். ஸோ நர்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓவர் தி ஒயரில் நெட்டாஸ் 0 உள்ள போனோம். சோர்ஸ் கோடை வியூ பேஜ் சோர்ஸ் வழியாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணோம். லெவல் 1க்கான பாஸ்வேர்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சோம். ஹேக்கிங்னா பயம்னு நினச்ச எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் போக போக இன்னும் நிறைய டஃப்பான டூல்ஸ் மற்றும் டெக்னிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாத்தில் தொடர்ந்து என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். CN3 சேனல் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர் ஆகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த நெட்டாஸ் பிளேலிஸ்ட்டோட எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க CN3 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த லெவலோட ரைட் கிளிக் பைபாஸ் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் கீழே நெக்ஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள்.